ஹாய் வியூவர்ஸ், குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்ஸ்ல கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ்ங்க ஒரு யூனிட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ்ல கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ்னு ஒரு யூனிட் இருக்கு. ஓகேங்களா, அந்த யூனிட்ல பெர்மி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. பெர்மி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ்னா என்னது? இட் கண்டக்ட்ஸ் த கரண்ட் ஈஸிலி ஆஸ் வெல் as ஹீட். ஓகேங்களா, அந்த கரண்ட்டையும் நல்லா கண்டக்ட் பண்ணும், ஹீட்டையும் நல்லா கண்டக்ட் பண்ற மெட்டீரியல் பேர் கண்டக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஐரன், காப்பர், சில்வர், அலுமினியம் இதெல்லாம் என்னது நமக்கு வெரி குட் கண்டக்டர். த கண்டக்டர் விச் ஹேஸ் மோர் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக வச்சிருக்கும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்னது? ஒரு ஆட்டம் இருக்குன்னா சென்ட்ரல் நியூக்ளியஸ் இருக்கும், அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல் இருக்கிற எலக்ட்ரான் என்ன பண்ணும்? ஃப்ரீயா இருக்கும், நியூக்ளியஸ் கூட பைண்டிங்ல இருக்காது. தட் இஸ் கால்ட் அஸ் அன்பவுண்டட் எலக்ட்ரான். இட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். எங்க இருக்குன்னா கண்டக்டர்ல அதிகமாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம்? மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்தாவே என்ன பண்ணும்? அந்த எலக்ட்ரான் ஈஸியாக கண்டக்ட் பண்ணும், கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும், நல்லா ஹீட்டையும் நல்லா கண்டக்ட் பண்ணும். அந்த மாதிரி மெட்டீரியல் பேர் கண்டக்டர்ஸ். ஓகேங்களா, ஸோ அந்த கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி பார்த்தோம், தெர்மல் கண்டக்டிவிட்டி, அப்புறம் டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் பார்த்தோம், அப்புறம் ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா பெர்மி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். பெர்மி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பெர்மிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் பேர், என்ரிகோ பெர்மி அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் பேர். ஓகேங்களா, அவர் என்ன பண்ணார் அப்படின்னா 1926ல எலக்ட்ரான் ஷுட் ஒபே த பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாரு. அதனால தான் அவருக்கு அந்த பேர் என்ன வச்சுருவாங்கன்னா பெர்மி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. இதோட ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்மி டிராக் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அர்த்தம். ஓகேங்களா, ஃபெர்மி டிராக், டிராக்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட் நேம். ஓகேங்களா, அவர் பேர் வந்து பவுல் டிராக். ஓகேங்களா, ஸோ ரெண்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் சயின்டிஸ்டும் என்ன பண்ணாங்களா, ஹூ இண்டிபெண்டன்ட்லி டிஸ்கவர்டு தட் எலக்ட்ரான்ஸ் விச் ஹேஸ் த பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்ங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஃபெர்மி டிராக் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது என்னது? நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் த எனர்ஜி லெவல்ஸ். ஓகேங்களா, ஒரு எனர்ஜி லெவல்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் போய் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, அதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா, அது ஃபங்க்ஷன் ஏன் சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் எ ப்ராபபிலிட்டி டு ஃபைண்ட் ஏ பார்ட்டிகல் அட் பர்டிகுலர் எனர்ஜி லெவல். ஒரு எனர்ஜி லெவல்ல எலக்ட்ரான் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் நமக்கு இருக்குது ஃபெர்மி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஸோ ஃபெர்மிங்கிற ஃபுல் நேம் என்னது? என்ரிகோ ஃபெர்மி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு 1938ல நோபல் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, 1901லேருந்து 1954 வரல இருந்திருப்பாரு. இவர் வந்து ரோம்ல வந்து பிறந்திருப்பாரு. ஓகேங்களா, ஸோ தட் இவருடைய பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு நமக்கு என்னது எலமெண்ட் இல்லை பீரியாடிக் டேபிள்ல 100வது எலமெண்ட்டுக்கு இவர் பேர் வச்சிருப்பாங்க ஃபெர்மியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ ஃபெர்மி டிராக் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல. ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல எஸ்பெஷலி ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்மி டிராக் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஸோ அடுத்தது வந்து போஸ்-ஐன்ஸ்டீன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ ஃபெர்மி டிராக் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்றேன், இந்த எலக்ட்ரானுக்கு வந்து ஹாஃப் இன்டீஜர் ஸ்பின் இருக்கும். ஓகேங்களா, ஸோ தட் ஹாஃப் இன்டீஜர் ஸ்பின் உள்ள எல்லா பார்ட்டிகளும் என்ன பண்ணணும்னா ஃபெர்மி டிராக் டிஸ்ட்ரிபியூஷனை ஒபே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒபே பண்ற பார்ட்டிகளுக்கெல்லாம் பேர் என்னன்னா ஃபெர்மியான்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, the particle should obey the principle of Pauli exclusion principle as well as it exhibit the half integer spin. half integer spinங்கிறது ஒன்றும் கிடையாது, 1/2, 3/2, 5/2ங்கிற ஸ்பின் வச்சிருக்கோம். அதுக்கு அதனால தான் half integer spinங்கிற அந்த மாதிரி பார்ட்டிகளுக்கு பேர் தான் ஃபெர்மியான்ஸ் சொல்லுவாங்க. போஸ்-ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்னு இருக்கு. அது என்னது பார்த்தீங்கன்னா அதுவும் இதே மாதிரி தான் ஐடென்டிக்கல் அண்ட் இன்டிஸ்டிங்சிபிள் பார்ட்டிகல்ஸ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்மியான்ஸும் எலக்ட்ரான் இஸ் நத்திங் பட் ஃபெர்மியான்ஸ். ஏன்னா இந்த எலக்ட்ரான்ங்கிறது என்னது நமக்கு half integral spin. ஓகேங்களா, பிளஸ் ஆஃப் இல்லாட்டி மைனஸ் ஆஃப் வச்சிருக்கோம். ஸோ தட் ஒன்லி வி கேன் கால் அஸ் ஃபெர்மியான்ஸ். ஸோ போஸ்-ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கல் அண்ட் இன்டிஸ்டிங்சிபிள் தான். பட் அது இன்டெகிரல் ஸ்பின் 0, 1, 2, 3 வரது ஸ்பின் எல்லாம் என்ன சொல்லுவோம்? போஸ்-ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுவோம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஒபே பண்ற பார்ட்டிகல் சொல்லுவோம். அந்த பார்ட்டிகளுக்கு பேர் என்னது? போசான்ஸ். ஸோ போசான்ஸோட ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் ஸ்பின், ஃபெர்மியான்ஸோட ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் இன்டெகிரல் ஸ்பின். ஸோ எந்தெந்த பார்ட்டிகல்லாம் ஃபெர்மியானோ அதெல்லாம் என்ன பண்ணும்? நமக்கு ஃபெர்மி டிராக் டிஸ்ட்ரிபியூஷன் ஒபே பண்ணும். ஸோ ஃபெர்மி டிராக் டிஸ்ட்ரிபியூஷன் ஒபே பண்ற பார்ட்டிகல் பேர் வந்து ஃபெர்மியான்ஸ். போஸ்-ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்கல்ஸ் ஒபே பண்ற பார்ட்டிகல் பேர் வந்து போசான்ஸ். ஓகேங்களா, ஸோ ஃபெர்மி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ அந்த எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும்? எப்படி how the free electrons are distributed among the various energy level, that is called as Fermi distribution function. It is a probability to find a particle present in the energy level. ஒரு எனர்ஜி லெவலில் எலக்ட்ரான் இருக்கா இல்லையா அப்படிங்கிற சொல்றதுக்குள்ள ப்ராபபிலிட்டி தான் என்னது நமக்கு ஃபெர்மி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, வேற ஒன்றும் கிடையாது. எப்படி நம்ம வந்து நம்ம நிகழ்தகவுன்னு படிச்சிருப்போம்ல அதே மாதிரி தான் இங்கேயும் ப்ராபபிலிட்டி. ஒரு காயினை சுண்டி விட்டா அது ஹெட் உருவத்துக்கு என்ன ப்ராபபிலிட்டி, டெய்ல் உருவத்துக்கு என்ன ப்ராபபிலிட்டி, இத்தனை டைம் சுண்டி விட்டா இத்தனை டைம் டெய்ல் உருவத்துக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி தான் இங்கே ஒரு எனர்ஜி லெவலில் எலக்ட்ரான் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான்
Fermi distribution function. Okay, so it represents that probability of an electron occupying a given energy state. Okay, so that f of e, so f of e is the Fermi distribution function or finding an electron at particular energy level. Okay, f of e is equal to 1 over இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன். ஓகேங்களா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எங்கே டெரைவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ்ல டெரைவ் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த ஈக்குவேஷன் அங்கிருந்து நம்ம என்ன பண்ணணும், பிக் பண்ணி எடுத்துருந்துக்கோம். ஸோ 1/1 பிளஸ் இ பவர் இனா வந்து எக்ஸ்பொனன்ஷியல் டைம். ஓகேங்களா, எக்ஸ்பொனன்ஷியல் இஎக்ஸ்பி போட்டா நேரம் எழுதணும், இ போட்டா பவர் எழுதணும். ஓகேங்களா, இ பவர் இ மைனஸ் இஎஃப் பை கேபிடி. இங்கிறது என்னது, எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான், இஎஃப்ங்கிறது ஃபெர்மி எனர்ஜி. ஸோ வாட் இஸ் மை ஃபெர்மி எனர்ஜி? ஸோ ஃபெர்மி எனர்ஜினா the maximum energy level at 0 Kelvin. ஓகேங்களா, 0 கெல்வின்ல இருக்கிற மேக்ஸிமம் எனர்ஜி லெவல் தான் நம்ம என்ன சொல்றோம், ஃபெர்மி எனர்ஜின்னு சொல்றோம். ஸோ ஃபெர்மி எனர்ஜிக்கு மேல எலக்ட்ரான் இருக்காது. தட் மீன்ஸ் கம்ப்ளீட்டா எம்டியா இருக்கும். below Fermi energy level all the energy states are completely filled by electron, so that it is separated the filled state and the empty state. நம்ம போன கிளாஸ்ல நம்ம பார்த்திருப்போம், போன வீடியோல. ஸோ கேபி என்னது, கேபி இஸ் நத்திங் பட் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். இது வந்து மிகப்பெரிய கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இது தட் போல்ட்ஸ்மேன் ஹூ டிஸ்கவர்டு தட் த எனர்ஜி அண்ட் டெம்பரேச்சர். ஓகேங்களா, எனர்ஜியும் டெம்பரேச்சர் ரிலேட் பண்ணி ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்திருப்பாரு. அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். கேபி இஸ் ஈக்குவல் டு 1, இது வந்து மைனஸ் கிடையாது, இஸ் ஈக்குவல் டு Boltzmann value is equal to 1.38 into 10 power minus 23 joule per Kelvin. அதனால joule per Kelvin எனர்ஜி டெம்பரேச்சர் ரிலேட் பண்ணி ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்திருப்பாரு. ஸோ அதுக்கு பேர் தான் என்னது, போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். டீங்கிறது டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் என்னது, பேசிக்கா டெம்பரேச்சர் இட் இஸ் மெஷரிங் parameter whether a body which has cold or heat. ஓகேங்களா, ஒரு இது மாதிரி ஒரு டஸ்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாடி, இதோட பாடியோட டெம்பரேச்சர் வந்து கோல்டா இருக்கா ஹீட்டா இருக்கா அப்படிங்கிற மெஷரிங் பேராமீட்டர் தான் நமக்கு டெம்பரேச்சர். ஓகே, இட் இஸ் மெஷரிங் பேராமீட்டர் டு மெஷர் த ஹீட். ஓகேங்களா, ஹீட் ஆர் கோல்டு, அதுக்கு பார்த்தா டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் நமக்கு மெஷர் பண்ணி டிஃபரன்ஸ் கேட்டுருக்கு, டிகிரி சென்டிகிரேட், கெல்வின், ஃபேரன்ஹீட் இருக்கு. நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், கெல்வின் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா, ஸோ கெல்வின் ஏன் பார்க்கணும்னா கெல்வின் இட் இஸ் எம்கேஎஸ் யூனிட். எங்கே யூனிவர்ஸ்ல எங்கே போனாலும் என்ன பண்ணணும், ஃபிசிக்ஸ்ல சொல்லணும்னா நீங்க டெம்பரேச்சர் கெல்வின்ல சொல்லணும், லென்த் வந்து மீட்டர்ல சொல்லணும், அதே மாதிரி டைம் வந்து செகண்ட்ல தான் சொல்லணும். ஓகே, அதனால மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டிக்கு வச்சிருப்பாங்க. ஸோ இதான் நமக்கு என்னது, பேசிக் கான்செப்ட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், நம்ம டெரைவ் பண்றோம். ஸோ ஃபெர்மி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆனது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அமாங் த வேரியஸ் எனர்ஜி லெவல்ஸ், that is called as Fermi distribution function using this probability. இது வந்து it is one of the probability to find an electron at particular energy level. ஓகேங்களா, இதுக்கு பேர் Fermi distribution function. ஸோ தட் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க, இல்லாட்டி அப்படியே எடுத்து வச்சிங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி இந்த டயக்ராம் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நமக்கு எனர்ஜி ஸ்டேட்ஸ் ஆர் எனர்ஜி லெவல். நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கம்ப்ளீட் அப்ல இருக்கும். இந்த மேக்ஸிமம் எனர்ஜி லெவல் தான் என்ன சொல்லுவோம், இஎஃப்னு சொல்லுவோம். கீழே இதெல்லாம் E1, E2, E3, E4 சொல்லலாம். ஸோ இஎஃப்க்கு மேலே பாருங்க கம்ப்ளீட்டா எம்டியா இருக்கும். ஓகேங்களா, எலக்ட்ரானே இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா when you increasing the temperature ரைஸ் பண்ண என்ன பண்ணுவோம், 1 or 2 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், இங்கிருந்து நமக்கு இங்க போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் லெவலில் இருக்கிற எலக்ட்ரான்கள் என்ன பண்ணாது, கம்ப்ளீட்டா போகாது. நீங்க என்னதான் டெம்பரேச்சர் நீங்க ரைஸ் பண்ணாலும் இந்த கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே, இஎஃப்க்கு ரொம்ப கீழே இருக்கிற எலக்ட்ரான்லாம் என்ன பண்ணாது, கீழே இருக்கிற எலக்ட்ரான்லாம் மேலே போகவே முடியாது. ஓகேங்களா, என்னதான் நீங்க டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணாலும், அதெல்லாம் ஒன் ஆஃப் த கான்செப்ட். நீங்களா பார்த்துக்கங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் த ஃபெர்மி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அட் 0 கெல்வின்ல வச்சு நமக்கு ஒரு 3 கண்டிஷன்ஸ் இருக்கு, அதை மட்டும் நம்ம பார்த்தலாம். ஓகேங்களா, ஸோ இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, இல்லை அப்படியே பார்த்துங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1926ல ஃபெர்மி என்ன பண்ணியிருப்பாரு, ஃபெர்மியும் டிராக்கும் தனித்தனியாவே கண்டுபிடிச்சிருப்பாங்க. எலக்ட்ரான் ஷுட் ஒபே த பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். ஓகேங்களா, தனித்தனியா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1901ல பிறந்திருப்பாரு. டிராக் வந்து பவுல் டிராக். ஓகேங்களா, அவர் பேர் ஃபுல் நேம் வந்து பவுல் டிராக். 1902ல பிறந்து 1984ல இருந்திருப்பாரு. ரொம்ப 82 வயசு இருந்திருப்பாரு. இவர் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 52 ஏஜ் தான் இருந்திருப்பாரு. பாவம் கேன்சர்னால இறந்துட்டார். ஓகேங்களா, ரொம்ப மிகப்பெரிய ஆளு. இவருக்கு நோபல் பிரைஸ், 2 பேருமே நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதில் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம், இப்போ அடுத்தது எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மெயினாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நல்ல இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சுக்கலாம். நம்ம என்ன நிறைய மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஓகேங்களா, சீக்கிரம் முடிச்சலாம், ரொம்ப சிம்பிளாக தான். எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் ஃபெர்மி distribution function.
எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர், டெம்பரேச்சரோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம இந்த ஈக்குவேஷனை பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த டயக்ராம் அடிக்காம வச்சிருக்கோம். ஓகே. ஸோ எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் நம்ம என்ன பண்றோம்னா அட் 0 கெல்வின் நம்ம என்ன பண்றோம், நம்ம கான்ஸ்டன்ட் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் at 0 Kelvin. At 0 Kelvin, okay, at 0 Kelvin, there are three conditions. Okay, E is less than F or E is greater than F, E is equal to F. Okay, so that f of E is equal to Fermi distribution function. Fermi distribution function f of E is equal to 1 over 1 plus e power E minus F by kBT. இதான் நமக்கு ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸ்டார்டிங் ஈக்குவேஷன். ஸோ இதுல நம்ம என்ன பண்றோம், இஸ் கண்டிஷன் அப்ளை பண்றோம். கேஸ் 1 இஸ் லெஸ் தென் இஎஃப். அப்ப இஸ் லெஸ் தென், பாருங்க இது வந்து சஃபிக்ஸ்ல பண்ணுவோம். ஓகே, சஃபிக்ஸ்ல. ஸோ ஈங்கிறது எனர்ஜி, இங்க இஎஃப்ங்கிறது ஃபெர்மி எனர்ஜி. ஸோ இஸ் லெஸ் தேன் இஎஃப், இ இஸ் லெஸ் தேன் இஎஃப்னா வாட் இஸ் த மீனிங், இஎஃப்க்கு என்ன பண்ணணும், அந்த இ வந்து கீழே இருக்கணும். ஓகேங்களா? இங்க பாருங்க, இஎஃப் வந்து இங்க இருக்கு. ஸோ இஎஃப்க்கு கீழே இருக்கணும் அந்த எனர்ஜி வந்து கீழே இருந்தா எனர்ஜி சைட்ல கம்ப்ளீட்டா என்ன பண்ணுங்க, எலக்ட்ரான் கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? தட் இஸ் த ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? இந்த மாதிரி இதான் நமக்கு ஃபெர்மி எனர்ஜி லெவல். ஓகேங்களா? ஃபெர்மி எனர்ஜி லெவல் இதான் மேக்ஸிமம் எனர்ஜி லெவல் தான் நம்ம சொல்லுவோம் ஃபெர்மி எனர்ஜின்னு சொல்லுவோம் அட் 0 கெல்வின். ஸோ இந்த நம்ம எடுக்கிற எனர்ஜி லெவல் E is less than EF, that means E should be less than EF. இந்த EFக்கு என்ன பண்ணணும், கீழே இருக்கணும். ஓகேங்களா? கீழே இருந்தா கண்டிப்பா என்ன அர்த்தம், நம்ம எடுக்கிற எனர்ஜி இதை ER இருக்கலாம், ER இருக்கலாம், இதை எந்த ஸ்டேட் ஆனாலும் ER இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ EF is less than EF, that means definitely the energy state having electrons. ஓகேங்களா? எலக்ட்ரான் என்ன பண்ணுவோம், கண்டிப்பா இங்க இருக்கும். ஓகேங்களா? E is less than EF, EFக்கு கீழே. அப்ப என்ன அர்த்தம், எலக்ட்ரான் இருக்கு. அப்ப எலக்ட்ரான் இருக்குங்கிற ப்ராபபிலிட்டி என்னது, 1. எலக்ட்ரான் இருக்குன்னா ப்ராபபிலிட்டி 1, எலக்ட்ரான் இல்லைன்னா ப்ராபபிலிட்டி 0. அவ்வளவுதான். எலக்ட்ரான் இல்லாமல் இருக்கலாம், அதாவது 50% பாசிபிலிட்டினா 0.5 வரும். ஓகே, அவ்வளவுதான். நமக்கு இந்த மூணே கண்டிஷன் தான். ஸோ E is less than EF. ஓகேங்களா? அப்ப என்ன அர்த்தம், EFக்கு E கீழே இருக்கு. அப்ப கீழே இருக்க எல்லா எனர்ஜி ஸ்டேட்ல இருக்கும் எலக்ட்ரான் கம்ப்ளீட்டா ஃபில்லா இருக்கும். அப்ப எலக்ட்ரான் கம்ப்ளீட்டா ஃபில்லா இருந்தா அதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன வரும், நமக்கு 1ன்னு வரும். ஓகேங்களா? அதைத்தான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ எலக்ட்ரான் இருக்குன்னா ப்ராபபிலிட்டி 1, இல்லைன்னா என்னது 0. ஸோ E is less than EF. இங்க என்ன பண்ணுங்க, இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ f of E is equal to என்ன வரும் நமக்கு, 1/1 plus e power. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து என்னன்னு நமக்கு தெரியாது. ஓகே, தெரியாதுன்னு நமக்கு the atoms which have n number of energy levels இருக்கும். ஓகே, so that we can assume that E minus EF. ஓகேங்களா? EF தான் நமக்கு என்னது, மேக்ஸிமம் வேல்யூ. இந்த என்ன வேல்யூ, நமக்கு இந்த மேக்ஸிமம் வேல்யூ நம்ம என்ன சொல்றோம், நம்ம இன்ஃபினிட்டின்னு வச்சுக்கிறோம். KBT நமக்கு என்னது, T இது டெம்பரேச்சர் நம்ம என்ன எடுத்துருக்கோம், நம்ம 0 கெல்வின் எடுத்துருக்கோம். ஓகே, அப்ப என்ன இது, இந்த டைம் நமக்கு 0 ஆயிரும். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி பை என்னது 0. ஸோ தட் என்ன வரும் நமக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க எழுதுறேன், f of E is equal to 1/1 plus e power minus infinity வேல்யூ நமக்கு என்னது 0. ஸோ தட் anything by 0 என்னது infinity. so that anything by 0 என்னது infinity என்னது மைனஸ் மைனஸ் வரும். ஸோ e power minus infinity ஓட வேல்யூ என்னது நமக்கு 0. so e power minus infinity, so 1/1 plus e power minus infinity நமக்கு என்னது 0 வரும். so 1/1 என்ன வரும், நமக்கு 1 வந்துரும். so that f of E is equal to நமக்கு 1. that means E is less than EF னா எலக்ட்ரான் கம்ப்ளீட்டா இருக்கும், கம்ப்ளீட்டா ஃபில்லா இருக்கும். எலக்ட்ரான் இருந்ததுன்னா ப்ராபபிலிட்டி நமக்கு 1 வந்துரும். 1 வந்துச்சுங்களா? அவ்வளவுதான். ஸோ அடுத்தது கேஸ் 2. கேஸ் 2 என்னது, நமக்கு E is greater than EF. E is greater than EF னு போடணும். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க, கேஸ் 2, இது கேஸ் 2. E is greater than EF. E is greater than EF னா வாட் இஸ் த மீனிங், E நம்ம எடுக்கிற எனர்ஜி லெவல் வந்து EF க்கு மேல இருக்குன்னு அர்த்தம்.
ஸோ இஎஃப்க்கு மேலே இருந்து அங்கே எலக்ட்ரான் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஃபெர்மி எனர்ஜி லெவல் தான் நமக்கு என்னது மேக்ஸிமம் எனர்ஜி லெவல்னு சொல்லிட்டோம். The electron is completely filled by maximum energy level of the electron completely filled in the level that is called as Fermi energy level. Okay, இந்த Fermi energy levelக்கு மேல என்ன பண்ணாது? நமக்கு எலக்ட்ரானே இருக்காது. Fermi energy level கீழே எல்லா எனர்ஜி லெவலும் கம்ப்ளீட்டா ஃபில்லா இருக்கும். ஸோ நம்ம எடுக்கிற எனர்ஜி லெவல் வந்து இங்க என்ன சொல்லிருக்காங்க? கண்டிஷன் E is greater than EF. That means E is greater than EF mean by above EF there is no E electron in the energy state. So what is the probability? எலக்ட்ரான் இல்லைனா ப்ராபர்ட்டி என்னது நமக்கு 0ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம எடுக்கிற எனர்ஜி லெவல் இங்க எடுக்கணும்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த எனர்ஜி லெவல் எல்லாம் கம்ப்ளீட்டா எனக்கு எலக்ட்ரான் இருக்காது. அப்போ எலக்ட்ரான் இல்லைன்னா ப்ராபர்ட்டி என்னது நமக்கு 0ன்னு வரும். ஓகேங்களா? அதான் நம்ம என்ன பண்ணணும் இப்போ ப்ரூவ் பண்றோம். ஸோ எஃப் ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு இ இஸ் கிரேட்டர் தென் எஃப். ஓகே, இங்க பாருங்க 1/1 பிளஸ் இ. நம்ம எடுக்கிற வேல்யூ என்ன பண்ணுறது? 100க்கு விட நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும் 100ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். 100ன்னு எடுத்தா நம்ம எடுக்கிறது இஎஃப் விட அதிகமா இருக்கும். 110 120 200ன்னு வச்சுக்கோ. ஸோ 200 மைனஸ் 100 வரும் நமக்கு 100ன்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்ஃபினிட்டின்னு எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இன்ஃபினிட்டியோட எதை லெஸ் பண்ணாலும் எந்த வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணாலும் என்ன வரும்? அதுவும் இன்ஃபினிட்டி தான். ஓகேங்களா? ஸோ இங்க எனக்கு பாசிட்டிவ் வேல்யூ இருக்கு. இதுதான் நமக்கு என்னது? பெரிய வேல்யூ. ஏன்னா இ இஸ் கிரேட்டர் தென் இஎஃப். இது சின்ன வேல்யூ. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது இன்ஃபினிட்டின்னு எடுத்தா இன்ஃபினிட்டி மைனஸ் எனிதிங் எல்ஸ் தட் இஸ் கால்ட் அஸ் இன்ஃபினிட்டி. ஸோ டினாமினேட்டர் என்ன இருக்கு? நமக்கு டெம்பரேச்சர் 0 நம்ம என்ன பண்றோம்? ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ டினாமினேட்டர் என்னது? 0. ஓகேங்களா? ஸோ தட் f of e is equal to 1/1 plus e power infinity by 0. anything by 0 என்னது நமக்கு infinity. so e power infinity என்ன வேல்யூ என்னது? infinity தான். ஓகே, 1/1 plus infinity. ஓகேங்களா? e power infinity ஓட வேல்யூ என்னது? infinity. so that 1 plus infinity வேல்யூ என்னது? infinity ஓட எதை ஆட் பண்ணாலும் அது என்னது? ஒரு infinity தான். so that 1/infinity 1/infinity ஓட வேல்யூ என்னது? நமக்கு 0. ஓகேங்களா? so 0. so f of e goes to 0. that means there is no electrons above the Fermi energy level. நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கீழே எழுதிக்கலாம் சென்டென்ஸ். ஓகேங்களா? நமக்கு டைம் ஆகுதுன்னா நம்ம எழுதலாம். நான் so above Fermi energy level there is no electron present in the energy state, so that only we can get the probability 0. ஓகேங்களா? அதை நம்ம என்ன பண்ணணும்? கிளியரா எழுதிக்கணும். ஸோ அடுத்து தேர்ட் டைம் என்னது? நமக்கு தேர்ட் கண்டிஷன் E is equal to EF. ஓகேங்களா? லெஸ் தென் பார்த்தோம், கிரேட்டர் தென் பார்த்தோம். இப்போ என்ன பண்ணணும்? ஈக்குவல் எடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் we can take the E. it is a probability should be taken EF. ஓகேங்களா? தட் மீன்ஸ் நம்ம எடுக்கிற எனர்ஜி லெவல் மேபி EF ஆவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன நமக்கு எலக்ட்ரான் இருந்தாலும் இருக்கலாம், எல்லாமே போகலாம். தட் இஸ் a probability. that is an oscillation probability. we can get the 50% probability. so that எவ்வளோ ஒரு நமக்கு வேல்யூ 0.5 ஒன்று. ஓகேங்களா? அந்த 0.5 நமக்கு எப்படி வருதுன்னு பார்க்க போறோம். so the case 3 is equal to F. E is equal to EF என்ன மீனிங் புரியுதுங்களா? நம்ம எடுக்கிற எனர்ஜி லெவல் ஃபெர்மி எனர்ஜி லெவலாவே இருக்கலாம்ல. ஒண்ணு கீழே இருக்கலாம், இல்லாட்டி மேல இருக்கலாம். ஏன் நடுவில் இருக்காங்க? எக்ஸாக்டா இருக்கிறது இருக்கலாம் இல்லையா? அதான் நமக்கு E is equal to F. E is equal to F னா பாருங்க, f of E is equal to என்ன வரும் நமக்கு? f of E is equal to பாருங்க f of E is equal to 1/1 plus. ஓகே, இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. எல்லாமே இங்க சப்ஸ்டிட் பண்ணு. நம்ம 1/1 plus e பவர் இது 15 வச்சுக்கோ, இது 15 வச்சுக்கலாம். so 50 minus 50 என்னது? 0. இங்க ஆல்ரெடி எனக்கு டெம்பரேச்சர் நம்ம 0 ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். so 0/0 என்னது? 0 தான். ஓகேங்களா? so 1/1 plus e பவர் 0/0. ரைட் தானே? நம்ம E is equal to F னு சொல்லிருக்கோம். so 50 னா இது 50, 100 னா 100. ஓகே, பாத்துங்க. 100 னா 100, இன்ஃபினிட்டி னா இன்ஃபினிட்டி. எதை போட்டாலும் நமக்கு ஈக்குவலா வரும். so ஈக்குவலா இருந்தா நமக்கு இது 100, இது 100 னா 0 வந்துரும். so 100 minus 100 0. so ஆல்ரெடி டினாமினேட்டர் நம்ம டெம்பரேச்சர் 0 னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். 0. so 0/0 என்ன வரும் நமக்கு? 0. 1 plus e பவர் என்னது நமக்கு? 0/0 என்னது? 0. so e பவர் 0 ஓட வேல்யூ என்னது? 1. ஓகேங்களா? so 1. so 1 ஆல்ரெடி ஒரு 1 இருக்கு, நம்ம 1 போட்டுக்கிறோம். 1 plus என்னது? e பவர் 0 வேல்யூ வந்து 1. so 1 plus 1 என்னது நமக்கு? 2. so 1/2. 1 plus 1 2. so 1/2 ஓட வேல்யூ நமக்கு 0.5. so f of E is equal to 0.5. so 0.5 in the sense, in the case of 0.5 means it has a 50% probability an electron present in the energy levels. that is the condition from E is equal to EF. ஓகேங்களா? இதான் நமக்கு மூணு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்.
ஸோ என்ன பண்ணுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, பார்த்துங்க, தெளிவாக பார்த்துங்க, நல்லா புரியும் உங்களுக்கு. ஸோ புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஒரு கிராஃப் போடணும். கிராஃப் எப்படி போடுறது நமக்கு? ஸோ இது அப்படியே நமக்கு பார்த்து வச்சுங்க. ஓகே, ஸோ கிராஃப் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ரெண்டு சின்ன கிராஃப் தான் இருக்கு, பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்மி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, எஃப் ஆஃப் இ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். எக்ஸைஸ்ல வந்து எனர்ஜி. ஓகேங்களா, ஸோ எனர்ஜி. ஸோ எடுத்தீங்கன்னா பணம் எப்படி போடணும்னா இப்படி வரும் நமக்கு, இப்படி வரும். ஸோ இந்த எனர்ஜி நம்ம என்ன சொல்றோம், நம்ம எஃப் ஆஃப் இன்னு சொல்றோம். எஃப் ஆஃப் இ ஃபெர்மி எனர்ஜி. ஓகேங்களா, இது நமக்கு என்னது, ப்ராபபிலிட்டி. இது 0 கெல்வின் சொல்றோம். 0 கெல்வின் டெம்பரேச்சர். ஓகே, இல்லை 0 கெல்வின். ஓகேங்களா, ஸோ இது நமக்கு 1, இது 0.5, இது நமக்கு 0. ஓகேங்களா, இதான் நமக்கு என்னது, கிராஃப் ஃபார் 0 கெல்வின் கிராஃப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் நம்ம ரைஸ் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 or 2 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், கீழே இருந்து மேலே போகும். தட் மீன்ஸ் ஃபெர்மி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் என்னன்னா கிராஜுவலாக குறையும். ஏன்னா ஃபெர்மி டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணினா. ஓகேங்களா, ஸோ அந்த டயக்ராம் எப்படி வருதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ என்ன பண்ண, நம்ம படம் போட்டோம். இப்போ என்ன பண்ண, நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா 0 கெல்வினுக்கு உண்டான டயக்ராம். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணணும், டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணா என்ன நடக்கும்னா ஃபெர்மி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக என்ன பண்ணணும், டிக்ரீஸ் ஆகும். இப்போ என்ன பண்ணணும், நம்ம டெம்பரேச்சர் இது வந்து பார்த்தீங்கன்னா இ, இது வந்து பார்த்தீங்கன்னா கேபிடி. இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேபிடி உள்ள இருக்கு நமக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்ம எஃப் ஆஃப் இ ஃபெர்மி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஓகே, ஒய் ஆக்சில் எக்ஸ் ஆக்சில் எனர்ஜி. இப்போ என்ன நமக்கு டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது என்ன சொன்னேன், ஃபெர்மி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இஸ் கிராஜுவலி டிக்ரீசிங். தட் மீன்ஸ் இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ பாருங்க, இது வந்து 0.5, இது 0.5, இது இது 0.5, இது 0.5, இது 0, இது 1. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறோம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்வ் வந்து எப்படி போகும்னா இப்படி வந்துட்டு இப்படி போகணும். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெம்பரேச்சர் T1 வச்சுக்கோங்க. ஓகேங்களா, T1. இப்போ என்ன பண்ணுறோம், டெம்பரேச்சர் இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணுறோம். என்ன நடக்கும் பாருங்க, டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண என்ன நடக்கும்னா இப்படி போயிட்டு இப்படி மீட் பண்ணிட்டு இப்படி போயிடும். பாருங்க பாருங்க, டெம்பரேச்சர் ஃபெர்மி டிஸ்ட்ரிபியூஷன் என்னது நமக்கு குறைஞ்சிட்டே போகுது. இப்படி வந்து நமக்கு என்ன ஆகுது, நல்லா இன்னும் நல்லா நல்லா அழகாக போடணும். இப்படி போடணும். ஓகேங்களா, ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இன்னும் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறோம். இது T1, இது T2, இது T2, இது T1. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இன்னும் டெம்பரேச்சர் என்ன பண்ணுறோம், நம்ம ரைஸ் பண்ணுறோம். சாரி, இது வந்து பார்த்தீங்கன்னா இது T1, இது T2. இன்னும் டெம்பரேச்சர் நம்ம ரைஸ் பண்ணுறோம். இன்னும் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணால் எப்படி வரும் பாருங்க டயக்ராம். இன்னும் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணிங்கன்னா சடனாக என்ன ஆகும், சடனாக ஃபெர்மி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் குறையும். ஓகே, பாருங்க, இங்கேயே குறைஞ்சிடும், இங்கேயே குறைய ஆரம்பிச்சிடும். இங்கேயே குறைய ஆரம்பிச்சு என்ன ஒன்று இப்படி போயிட்டு இது மீட் பண்ணிட்டு இப்படி போயிடும், அப்படி போயிடும். இதான் நமக்கு T3. ஓகே, இதான் நமக்கு T3. ஓகே, இங்கே பாருங்க, டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணிட்டே இருக்கும். ஃபெர்மி டிஸ்ட்ரிபியூஷன் என்ன ஆகுது, நமக்கு குறைஞ்சிட்டே வருது. ஓகேங்களா, ஒரு பர்டிகுலர் டக்குன்னு இப்படி சடனாக குறையும், சடன் ஃபால். Okay, that is when it is gradually decreasing while increasing the temperature. It is a curve for variation of temperature with the distribution function. ஓகேங்களா, இதான் நமக்கு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது இந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் 0 கெல்வின். இது ஓ கிடையாது, 0. ஓகேங்களா, 0 கெல்வின். ஸோ பாருங்க, நல்லா வந்து உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இது T1, இது T2, இது T3. ஓகேங்களா, டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண என்ன பண்ணாலும் ஃபெர்மி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கிராஜுவலாக குறையும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ தட் நம்ம என்ன பண்ணலாம், இதோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மற்ற அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு நல்ல டாப்பிக்கில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகேங்களா, ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எதாக இருந்தாலும் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். கிளாரிட்டி ஏதாவது சொல்கிறது எதாக இருந்தாலும் சரி. ஓகே, தேங்க்யூ.